வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏடிபிக்கல் ஃபேமிலின்ற ஒரு கொரியன் சீரிஸ் பற்றி தான். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ரிவர்ஸில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிபிக்கல் ஃபேமிலி ஆக்சுவலாக பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு நாட் அ டிப்பிக்கல் ஃபேமிலி. ஸோ ஏடிபிக்கல் ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரு பேரை கொடுத்து இந்த சீரியஸை வச்சுருக்காங்க. ஸோ 12 எபிசோட்ஸ் இருக்க ஒரு ஷார்ட் சீரிஸ் தான் இது. ஸோ நம்ம ஏடிபிக்கல் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா, அதாவது வயசானவங்க 2 பேர், அவங்களோட பையன் பொண்ணு, அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பையனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான், ஒரு 5 பேர் இருக்க ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட். அவங்கள ஏமாற்றி பணம் பிடுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அப்படி வரப்போ இது வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு அப்நார்மல் ஃபேமிலி, சூப்பர் பவர் இருக்க ஃபேமிலின்னு தெரியும் போது, ப்ளஸ் அந்த ஃபேமிலிக்கும் இவங்க வந்து ஒரு உண்மையான பர்சன் இல்லை, இவங்களும் ஒரு கான் ஆர்டிஸ்ட், ஒரு ஏமாத்துகிற பர்சன், ஏமாற்றி சொத்தை திருட பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் போது என்ன நடக்குது. ஸோ என்ன தான் ஆகும், ஹீரோயின் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும், ஹீரோயின் சேருவாங்களா, ஸோ இவங்களுக்கு இருக்க இந்த சூப்பர் பவர்ஸ், ஆக்சுவலாக அவங்களோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அவங்க வந்து இழந்திருப்பாங்க, ஓகேவா. அதாவது இந்த மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஃபோன் அடிக்ஷன், அப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அந்த ஒவ்வொரு பவருமே ஒவ்வொரு அடிக்ஷனால், அதாவது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் மாடர்ன் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, அவங்க ஏதோ ஒரு நேம் மென்ஷன் பண்ணாங்களே. ஸோ தான் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், அதனால் அவங்களுக்கு இருக்க பவர்ஸ்லாம் போயிருக்கும். அவங்க ஃபேமிலி வழியாக வந்துட்டுருக்க பவர்ஸ் இப்போ இருக்க அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்னால அவங்களுக்கு போயிருக்கும். நம்ம ஹீரோயின் வரும்போது அது எல்லாமே அவங்களுக்கு திரும்ப வரும். ஸோ என்ன தான் நடக்குது இந்த ஃபேமிலிக்குள்ளே, என்ன தான் நடக்க போகுது, கடைசியில் என்ன தான் ஆகும் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இந்த ஏடிபிக்கல் ஃபேமிலி. ஸோ அதோட கேஸ்டெல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாங் கி யாங் வந்து அவரோட மிலிட்ரி சர்வீஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. பாக் கீஜு, அதாவது அந்த ஃபேமிலியோட நேம் வந்து பாக் ஃபேமிலி, பாக் ஃபேமிலி. ஸோ இவர் தான் அந்த பாக் ஃபேமிலியோட அந்த பையன் ஜாங் கி யாங். அவர் வந்து அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட ஃபீமேல் லீட் கேரக்டர் வந்து சுனோயி பண்ணியிருக்காங்க, டூடாஹி அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. தென் கிளாடியா கிம் வந்து பாக் டாங்ஹிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரியூ அபேல்ங்கிற பர்சன் வந்து கிரேஸுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கோதோ ஷிம் வந்து பாக் மேன்ஹம் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் ஓமேன் சியோக் வந்து யாம் சியோங் யூ அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஈனா அந்த கேரக்டர் வந்து பார்க் சோயி பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி இல்லையா. ஸோ ஒரு ஃபேமிலிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நீட்டாகவே இந்த சீரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஹியூன் டாக். தென் ரைட்டர் வந்து ஜூ ஹா மீ அந்த பர்சன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினலாக அங்கே வந்து ஜேடிபிசி நெட்ஒர்க்கில் வந்திருக்கு. அண்டு May 4லேருந்து June 9 வரைக்கும் வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு 1 hour ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரியான எபிசோட்ஸ் தான். ஸோ ஒரு 12 எபிசோட்ஸ்னால டக்குன்னு பார்த்து முடிச்சிடுற மாதிரியான ஒரு சீரீஸ். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஓஎஸ்டி வந்து இந்த சீரீஸோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஆக்சுவலாக பீச் வரும் அப்படிங்கிற மாதிரி, அது என்ன வேர்டுன்னு தெரியாது, ஆனால் அது வந்து பீச் வரும் அப்படின்னு வச்சுட்டு நான் அது பர்சனலாக எனக்கு அந்த சாங் கொஞ்சம் பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராகவே ஓஎஸ்டி காமனாக நல்லா இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் சாங் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் அந்த மாதிரி ஆச்சு. ப்ளஸ் ஸ்டார்டிங் கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுவில் போய் என்னடா கதை எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அழகாக அதை வந்து முடியும் போது கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, எதையும் விட்டு வைக்காமல். ஒரு லூப் ஹோல்ஸ் மாதிரி பெருசாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு சீரீஸ்குள்ளே அப்படியே மூழ்கி பார்த்துட்ருக்கோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு என்னென்னலாம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அழகாக என்னடா கதை அப்படின்னு யோசித்ததுமே செம கதை இல்லை அப்படின்னு கடைசியில் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி ட்ராமா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீரீஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்டு ஆஸ் யூஷுவல் சுனுயி அவங்க அப்படி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த ஏமாத்துறதுக்கான அந்த வில்லத்தனம், அந்த ஒரு இதெல்லாம். ஸோ அந்த கான் ஆர்டிஸ்ட்டாகவும் க்யூட்டாகவும் என்ன சொல்ல, அவங்களோட சார்ம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த சீரீஸ்
ஃபுல்லாகவே. ஸோ ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம மேல் லீட் கேரக்டர் அவருமே ஒரு மிலிட்ரி சர்வீஸ்க்கு அப்புறம் சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போதே அவருமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணது என்னென்னா, அவர் அப்பா ரோல் அவர் வந்து இது கூட ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறதுல இருக்கும். ஸோ ஒருத்தவங்களும் வேலை மெனக்கிட்டு நிறைய வேலை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவும் நம்ம க்ளாடியா, நம்ம மெயின் லீட் கேரக்டர் பாக் பீஜு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா வர க்ளாடியா வந்து வெயிட் போட்டு ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours மேக்கப்லேயே உட்காந்துருந்து, ஸோ அவங்க அப்படி ஒரு கேரக்டரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய மெனக்கெட்டு இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அண்டு அதோட ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட்டு அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு கொரியன் இதுக்குள்ளே 2024 ஆகுது, இன்னமும் பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்கீங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது. பட் அவங்களோட எஃபர்ட்டை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்பேஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இதை பற்றி என்னங்கிறது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீரீஸ் ஒர்க் அவுட் ஆச்சா? இது உங்களுக்கு பிடிச்ச அந்த கதை உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ஏன்னா நம்ம கொரியன் சீரீஸில் நம்ம நிறைய இந்த மாதிரி ஃபேண்டசி பார்த்துருப்போம். ஸோ அப்படிங்கும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரொம்ப ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு கதை கிடையாது. ஒரு நார்மல் ஃபேண்டசி திங்ஸை, அதாவது ஒரு சூப்பர் பவருங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஃபேமிலி அதனால் என்னென்ன கோ த்ரூ ஆகுது அப்படிங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா, இல்லைனா பார்க்க போகிறீங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள்.